மன்னவன் பேரைச் சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன். மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன். சொல்லத்தான் இன்னியும் இல்லையே பாஷைகள், என்னவோ ஆசைகள், எண்ணத்தின் ஓசைகள் மாலை சூடி. செல்வமகள் அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை. பொன்மகளின் புன்னகை போல் யுகப்பூக்களுக்கு புன்னகைக்க தெரியவில்லை. என் பிள்ளை எட்டு வைத்த நடையை போல இந்த நாள்தோறும் வீசும் பூங்காற்றை கேள என் வேதனை சொல்லும். ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இசைக்குயில். இவங்களோட பாட்டு அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ் ஷோவில் சித்ரா அம்மாவுக்கு ஒரு டஃப் கொடுத்த சாங் மூலமாக ரொம்ப பிரபலமான ஒருத்தங்க. இன்னைக்கு அவங்கள தான் சந்திக்க போகிறோம். அவங்க தான் ரிக்ஷிதா ஜவஹர். வெல்கம் டு ஷோ ரிக்ஷிதா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே, ரிக்ஷிதாவை வந்து நாங்கள் சரிகமப்பா சீசன் 3 ஜூனியர்ஸில் பார்த்தோம். அதில் 3rd ரன்னர்-அப். அந்த ரன்னர்-அப்புங்கிறது கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. ஸோ இங்கேருந்தே நம்ம போயிடலாம். வாட் ஐ டிசர்வ் ஐ கெட் அப்படின்ற மாதிரி தான் என்னோட மைண்ட் செட். நான் அன்னைக்கு என்ன பெர்ஃபார்ம் பண்ணணும் அது கடவுளுக்கு தெரியும். நான் என்ன பெர்ஃபார்ம் பண்ணேன், அதுக்கு எனக்கு என்ன கொடுக்கணும்னு. ஸோ அது எனக்கு பிரச்சனை இல்லை. பட் எனக்கு நான் நிறைய ஏர்ன் பண்ணது வந்து மக்களோட சப்போர்ட். எங்கே போனாலும் நீங்கள் அந்த ஹம்மிங் பாடினவங்க தானே, எப்படி வளர்ந்துட்டீங்க, எப்படி குண்டா இருந்தீங்க ஒல்லியே, அப்படி என்னை ஐடென்டிஃபை பண்ணி என்னை வந்து நல்லவெல்லாம் விசாரிக்கிறாங்க. என்னை வந்து அவங்க ஒரு ஃபேமிலி மெம்பராக பார்த்து என் கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்கல்ல. ஸோ அதெல்லாம் தான் நான் ஏர்ன் பண்ணது இந்த ஷோ மூலமாக. அது அதெல்லாம் அப்பார்ட் வின்னிங் அப்புறம் அந்த ப்ரைஸ்லாம் எனக்கு கவலையே இல்லை சுத்தமாக. எனக்கு வந்து இந்த சேனல் நான் போயிருக்கேன். இதுலேருந்து எனக்கு ஒரு விஷயம், ஒரு பப்ளிசிட்டி, ஒரு மக்களோட அன்பு தேவைப்பட்டுச்சு. அது எனக்கு கிடச்சிச்சு. அது ஓகே, அதான் எனக்கு நான் டிசர்வ் பண்ணது. அது எனக்கு கிடச்சிச்சு. கிரேட் கிரேட் கிரேட். இப்போ வந்து ரிக்ஷிதா யார் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்ட்டாக நம்ம ஆடியன்ஸ்க்கு, ஹூ இஸ் ரிக்ஷிதா அப்படின்னா என்ன அதுக்கு பதில்? ரிக்ஷிதா இஸ் வெரி சென்சிட்டிவ். ரிக்ஷிதா வந்து ரொம்ப பாவமான ஜீவன். நானே ரொம்ப பாவப்பட்டு நானே என்னை பார்த்து பாவப்படுவேன். என்னன்னா ரொம்ப ரொம்ப சம்வன் யாரு கூடயும் ஈஸியாக அட்டாச் ஆகிடுவேன். ரொம்ப எல்லாத்தையும் இப்போ நாம் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு 10 நிமிஷம் எனக்கு இன்னும் கொஞ்சம் பேசினீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னோட லைஃப் வரலாறு எத்தனை இது எல்லாத்தையும் சொல்லிடுவேன். ஸோ கொஞ்சம் நல்லா ஓப்பன் மைண்டட். பட் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். கற்றுட்ருக்கேன், தெளிவாக இருப்பேன். அப்புறமா படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். பாடுறது, படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபேமிலிலேருந்து வந்துடலாம். ரிக்ஷிதா ஃபேமிலியை பற்றி சொல்லிட்டு, ஸ்கூலிங் எங்கே படிக்கிறீங்க, என்ன ஸ்கூலிங்கோட இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபேமிலி வந்து அம்மா, அப்பா, தங்கச்சி, நான். நான் அம்மா பொண்ணு கிடையாது, அப்பா பொண்ணு கிடையாது. நான் என் தங்கச்சியோட பொண்ணு தான். அது வந்து நம்ம சிலர்லாம் பார்த்துருப்போம்ல, இந்த மாதிரி தங்கச்சி வந்து அக்கா வந்து தங்கச்சிக்கு அம்மா மாதிரி. ஆனால் இங்கே வந்து அப்படியே டோட்டல் தங்கச்சி தான் எனக்கு அம்மா மாதிரி. எனக்கு வந்து நான் ரொம்ப ஒரு எப்படின்னா ஒன்றுமே கிடையாது. நான் என் தங்கச்சி இல்லைனா அவள் வந்து ஒரு 4 வார்த்தை என்னை அரட்டி பேசினானா நான் பயந்துருவேன். அவ்வளோதான். ஓகே, எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க, என்ன கிளாஸ்? நான் வந்து நியூ பிரின்ஸ் ஆதம்பாக்கம் பிரான்ச்சில் படிக்கிறேன். நான் வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஸ்கூல் வந்து என்னோட அனதர் ஃபேமிலிலாம் கிடையாது. அதான் என்னோட ஆக்சுவல் ஃபேமிலி. ரிக்ஷிதானா யார், ரிக்ஷிதா எப்படி இருப்பா, அதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க அதாச்சும் நான் ஸ்கூல்னா என் ஃப்ரெண்ட்ஸை சொல்கிறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு தான் இதை எத்தனை அடி வாங்கினாலும் அவங்களுக்கு தான் தெரியும். அது நான் அப்படியே வாங்கிட்டு உட்காந்துருவேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, தட்டி கொடுத்து எல்லாம் சரி விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான். அவங்க மட்டும் இல்லைன்னா நான் இந்த ஸ்டேஜில் கிடையாது.
நான் பாட்டு பாடியிருக்க மாட்டேன். நான் படிச்சிருக்க மாட்டேன். எதுவுமே கிடையாது. ரிக்ஷிதா இஸ் நத்திங் வித்தவுட் ஹர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்ளோ டெடிகேட்டடா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கைக்குள்ள வச்சிருக்கீங்க. அவங்களுக்கு ம். ஏதாவது ஒரு சாங் டெடிகேட் பண்ணணும்னா இந்த மொமெண்ட். ஆ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட பேரண்ட்ஸ் மாரி. என்னோட பேரண்ட்ஸ விட என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் என்ன பத்தி எல்லாமே தெரியும். எனக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காது. ஒரு அப்பாக்கும், பொண்ணுக்கும் இருக்க ஒரு பாண்டிங் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் வந்து இது பண்ணுவேன். அதெல்லாம் திட்டுறது, சண்டை போடலாம் அப்புறம். என்னதான் இருந்தாலும் நான் ஏதாச்சும் ஒரு எனக்கு டக்குனு இது என்னோட ரியல் கேரக்டர் வந்து அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு நாள் எனக்கெல்லாம் செம்ம சென்சிட்டிவ் நானு. ஏதாச்சுன்னா ஓவர் திங்க் பண்ணிட்டு போட்டு அப்படியே மா ஏதோ பைத்தியக்காரி மாரி உட்காந்துருப்பேன். அவங்க வந்து சிக்கல்லாம் எடுத்து இது பண்ணுவாங்க. அவங்களுக்கு நான் டெடிகேட் பண்ணோன்னா, இந்த பாட்டு "வா வா என் தேவதே". ஸோ அவங்க என்னைய எப்படிலாம் பார்த்தாங்கன்ற மாரி நான் இது பண்றேன். செல்வமகள் அழுகை போல் ஒரு சில்லென்ற சங்கீதம் கேட்டதில்லை. பொன்மகளின் புன்னகை போல் யுகப்பூக்களுக்கு புன்னகைக்கத் தெரியவில்லை. என் பிள்ளை எட்டு வைத்த நடையைப் போல எந்த இலக்கண கவிதையும் நடந்ததில்லை. முத்துக்கள் தெரிக்கின்ற மழலை போல ஒரு 300 மொழிகளில் வார்த்தை இல்லை. தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா, என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே. வா வா என் தேவதையே, பொன்வாய் பேசும் தாரகை, பொய் வாழ்வின் பூரணமே, பெண் பூவே வா. இவ்ளோ அழகான இந்த குரல். எப்பயிலேருந்து இந்த பாடல் பாடணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போலாம். இந்த கரியரோ, இந்த ஃபீல்டோ நான் சூஸ் பண்ணல. எனக்கு வந்து ஊட்டிட்டாங்க என்ன. ஃபீட் பண்ணிட்டாங்க எல்லாரும். நான் வந்து எனக்கு இந்த வாய்ஸ் இருக்கு அவ்வளோதான். எனக்கு வந்து அத மாடுலேட் பண்ணி எல்லாம் பண்ணது வந்து எங்க அம்மாவும், அப்பாவும் தான். அவங்களுக்கு பாட்டுனா அவ்ளோ பிடிக்கும். நானே வந்து ஒரு இசை ரசிகை தான். எனக்கு பாடணுன்றத விட பாட்ட கேட்டு அந்த ஒரு நம்ம ஒரு பாட்டு கேட்டா அதுக்கு நம்ம ஒரு மைண்ட்ல ஒரு சினாரியோ வச்சு பண்ணுவோம்ல. அந்த மாரி தான் நானும் எனக்கும் அதான் பிடிக்கும். அவங்களுக்கும் அப்படிதான். அவங்களுக்கு என்னன்னா, எங்க அம்மாக்கு வந்து பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு வந்து பாடணும்னு ரொம்ப ஆசை. அவங்க சொல்லுவாங்க எனக்கு தெரியல ஆனா, நான் தூங்கும்போது சின்ன வயசுல குழந்தையா தூங்கும்போது, இந்த மாரி இளையராஜா சார் பாட்டெல்லாம் போட்டு தான் தூங்க வைப்பாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் இன்னொரு ஒரு வதந்தி கூட கழுத பால் குடிச்சு தான் தொண்டை ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு கூட யாரோ சொல்லிட்டாங்க. எங்க ஊர்ல எனக்கு சொல்லியிருக்காங்க. அப்புறமா அ இந்த இதெல்லாம் அந்த ஊர்ல தான் நெறையா பாடுவேன். நான் எப்படி எனக்கு பாடுறதுலாம் எனக்கு தெரியாது. நான் வந்து மியூசிக் கிளாஸ் கூட அப்பலாம் போல. எனக்கு எனக்கு வந்து எங்க அம்மா வந்து ஒரே ஒரு பாட்டு சொல்லிக் குடுத்தாங்க. சின்ன வயசுல. சின்ன சின்ன வண்ணக்குயில் வந்து சும்மா ஒரு ஃபன்னுக்கு பாடிட்டு அவங்க ஆசைக்கு பாட வைப்பாங்க. அப்போ எங்க ஸ்கூல்ல வந்து ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது, அப்பதான் எங்க ஸ்கூல்ல ஒரு மியூசிக் கிளாஸ்ன்ற கான்செப்ட் எடுத்துட்டு வந்தாங்க. எங்க அம்மாவுக்கு உடனே ஆர்வம் ஆயிடுச்சு. சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்டு சின்ன வயசுலேருந்து கர்நாடிக் தான் ட்ரெயின் ஆயிட்டுருக்கேன். ஸோ கர்நாடிக் படிச்சிருக்கீங்க. ஆமா படிச்சுட்டுருக்கேன். 1 ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சுட்டுருக்கேன் கர்நாடிக். அப்புறமா இந்த மாரி இருக்கும். அப்புறம் எல்லாம் எங்க ஊர்ல வந்து நான் வந்து ஒரு எல்லாருக்குமே அப்படியே ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, நெறைய கேர்ல்ஸ்க்கு நான் ரோல் மாடல் அப்டின்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா, அ கழுத பால் குடிச்சதுனாலயா? அது அது வேற டிபார்ட்மெண்ட். என்னன்னா, இந்த மாரி எங்க ஊர்ல ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க இதெல்லாம். இந்த இந்த மாரி ட்ரெஸ் போடுறது, வெளியில போய் பாடுறது, வெளியூருக்கு போறது, அதெல்லாம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. நானே வந்து நெறையா காது பட கேட்டுருக்கேன். இதெல்லாம் போட்டா இப்டி எனக்கு பிடிக்கும். நான் பிடிச்சத நான் போடலாம். ஆனா எங்க ஊர்ல. ஆனா நான் அப்டி இல்லடின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, "இந்த மாரிலாம் போடாத" அப்டின்னு அந்த மாரிலாம் எப்டி உங்களுக்கு தெரியும்ல, அந்த மாரிலாம் இது பண்ணுவாங்க. ஆனா, அ நான் எப்படி எனக்கு ஆனா ஒரு ஆசை என்னன்னா, நம்ம இப்டி நம்மகிட்ட இருந்து நமக்கு ஒரு பேட் கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணவங்கலாம், அவங்க வாயாலேயே நம்ம நம்ம போய் இந்த பொண்ண திட்டிட்டோமேப்பா, நம்ம போய் இவங்கள சொல்லிட்டோமேப்பா, அப்படின்னு அவங்க இது பண்ணணும்னு ப்ரூவ் பண்ணணும்னு நெனச்சேன். ஸோ எங்க ஊர்ல எங்க அம்மாவ பத்தியும், என்ன பத்தியும் தப்பா பேசினவங்க முன்னாடி எல்லாருமே நான் வந்து வளர்ந்துட்டேன். வளர்ந்து சம்பாரிச்சுட்டு இருக்கேன். அட் த ஏஜ் ஆஃப் 15லேருந்து சம்பாரிச்சுட்டு இருக்கேன். ஸோ சம்பாரிச்சுட்டே இருப்பேன். ஸோ சின்ன வயசுலேருந்து நீங்க கேட்டு வளர்ந்த பாடல் நேயர்களுக்காக. மன்னவன் பேரைச் சொல்லி மல்லிகை சூடிக் கொண்டேன். மன்மதன்
நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன் சொல்லத்தான் எண்ணியும் இல்லையே வாஷிகள் என்னவோ ஆசைகள் எண்ணத்தின் ஓசைகள் மாலை சூடி மஞ்சம் தேடி மாலை சூடி மஞ்சம் தேடி காதல் தேவன் சந்நிதி காண 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 சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கோவதம்மா. இப்போ இந்த இடத்துல நம்ம என்னன்னா, நீங்க உங்களோட ஊர்ல வந்து அந்த ட்ரெஸ் கோட பத்தி நீங்க சொன்னீங்க. இப்படிதான் இருக்கணும், ட்ரெடிஷ்னல் வேவா, மாடர்ன் இதுக்கு போகக்கூடாது, நான் அதை பிரேக் பண்ணிட்டேன். ஸோ சரிகமபால பாடும்போது இருந்த ரிக்ஷிதாவோட ட்ரெஸ் கோட் வேற. இப்போ நிறைய டிரான்சிஷன் நாங்க பார்க்குறோம். ஸோ சோஷியல் மீடியால இதை பத்தி நிறைய கமெண்ட்ஸை நீங்க ஃபேஸ் பண்றீங்க. இதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலாக நான் வந்து எவ்வளோ பெரிய ஆளானாலும் நான் வந்து ஒரு பாட்டுக்கு 2 லட்சம் சம்பாரிச்சாலும் அவங்க எல்லாரும் பேச தான் போகிறாங்க. ஸோ வை ஷுட் ஐ கேர் அபவுட் தோஸ் பீப்புள்ஸ்? நான் அதை பற்றி கேர் பண்ணிக்க மாட்டேன். இருந்தாலும் ரொம்ப அந்த நீங்கள் சொன்னீங்களே சரிகமாப்பால் இருக்கும்போது பட்டு பாவாடை சட்டை போட்டுக்கிட்டு ஜடை பின்னிக்கிட்டு எனக்கு அப்போல்லாம் ஒரு இந்த போனி டெயில் போடுற ஹேர் ஸ்டைல் மட்டும் தான் தெரியும். ஸோ அப்போது நான் இதை ஏன் போடல, நான் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணேன்னு இல்லை. எனக்கு அது வந்து அப்போ தெரியாது. எனக்கு அப்போ அந்த ஒரு எனக்கு அதை பற்றி ஷவுட் அவுட் பண்ண தெரியாது. எனக்கு அப்போ அந்த ஏஜ் இல்லை. எனக்கு அதை பற்றி எனக்கு ஒரு எக்ஸ்போஷர் கிடையாது. இது தப்பு இல்லை, இது பண்ணக்கூடாது அது அப்படின்னு எனக்கு எனக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லிட்டாங்க. ஸோ நானும் அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சேன். பட் அட் த ஏஜ் ஆஃப்டர் கெட்டிங் சம் மெச்சூரிட்டி நான் வந்து எனக்கு பிடிச்சத பண்ணணும், எனக்கு பிடிச்சத வேர் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணேன். நான் முடி கட் பண்ணதுக்கே நிறையா பேர் என்கிட்ட வந்து கேட்டாங்க, ஏன் நல்லா தானே இருந்துச்சு அப்படின்னா, ஐ ஐ ஹாவ் சம் ப்ராப்ளம்ஸ் ரைட், அதை அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி தான் ட்ரெஸ்லேயும் இப்போது மக்கள் வந்து நான் மக்களை குற்றம் சொல்லலை, அது வந்து அவங்களோட மென்டாலிட்டி. ஸோ அவங்க வந்து என்னை அப்படியே பார்த்துட்டாங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு அவங்களுக்கு திரும்பி பார்க்கும்போது ஒரு வித்தியாசம் இருக்கும் தான். பட் யாராக இருந்தாலுமே நம்ம ஒரே மாதிரி இருக்க போகிறதில்ல. ஸோ நம்மளோட இன்கம் மாறும், நம்மளோட லைஃப் ஸ்டைல் மாறும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் மாறும், கேரக்டர் மாறும், எல்லாமே மாறும். ஸோ நம்ம எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ மக்களும் அதை அக்செப்ட் பண்ணணும், எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணணும். எந்த வீட்டில் வந்து இது வந்து ஒரு பொண்ணு பார்த்தாலும் டோன்ட் அஃப்ரைட் டு வேர் ஷார்ட் டாப்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜாலியாக போடுங்க. யார் சொல்கிறா, எப்படி சொல்கிறா, எங்கள் மாமா சொல்கிறாரு, எங்கள் மச்சான் சொல்கிறான்லாம் கேட்டுட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. யூ டிசர்வ் இட், யூ கெட் இட். இப்போ பொதுவாக வந்து கேர்ள்ஸ், அப்கமிங் கேர்ள்ஸ் இந்த மாதிரி வந்து மியூசிக்கில் வந்து வரவங்க என்ன மாதிரி ஒரு சவால்களை, சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க? நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க சேலஞ்சஸ்லாம் என்ன? அப்பார்ட் ஃப்ரம் த டேலண்ட் எல்லாருமே வந்து முதல்ல நோட் பண்ணுறது, நம்ம பாட்டு மட்டும் பாடுறாப்பா இப்போ எப்படி அதெல்லாம் கிடையாது. ஸோ எல்லாருமே அந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எதிர்பார்ப்பாங்க, அந்த கலர் கரெக்ஷன்ஸ் நம்ம ஃபேஸில் எதிர்பார்ப்பாங்க, வீடியோவில் கரெக்ட் பண்ண மாட்டாங்க, நம்ம ஃபேஸில் எதிர்பார்ப்பாங்க. அது ரொம்ப டஃப் இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு வந்து ஒரு சாதாரணமாக இப்போ நான் ஒரு யார் கூட பேசினாலே அதை வந்து தப்பாக பேசுகிற சொசைட்டியில் இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஃபீல்டெலாம் ரொம்ப கஷ்டம். ரொம்ப அதிகமான பேச்சு வாங்கியிருக்கேன் நான்லாம். ஓகே, மறக்க முடியாத ஒரு மெல்ட்டிங் மொமெண்ட், இது நான் அழுதுட்டேன் பயங்கரமா அப்படின்னு ஒரு எமோஷனல் மொமெண்ட்னா என்ன சொல்லலாம்? எமோஷ்னல் மூமெண்ட்டுனா அப்படிலாம் நான் அவ்வளோ மோசமாக எதுவும் ஃபேஸ் பண்ணல. பட் ஐ நோ நடந்திருக்கும், நடக்கும், எனக்கு தெரியல. பட் கண்டிப்பாக எல்லா கேர்ள்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க. அது என்னன்னா இப்போது ஒரு சாதாரணமாக ஒரு பால் மாதிரி இருக்கிறவங்களுக்கும் டிகாஷன் மாதிரி இருக்கிறவங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல. ஸோ அது என்னோடய லைஃப்பில் நான் நிறையா ஃபேஸ் டு ஃபேஸ் ரேசிஸ்ட்டே நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர். ஸோ சின்ன வயசுலலாம் இப்போது நான் வந்து ஐ நோ வாட் டு டூ டு மை ஃபேஸ், எனக்கு எல்லாம் தெரியும். ஸோ ஆனால் இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது, எனக்கு அதை பற்றி எக்ஸ்போஷர் இல்லை, அந்த ட்ரெஸ் மாதிரி தான். ஸோ அப்போல்லாம் வந்து கண்ணுக்கு எதிர்க்க சொல்லாமல் சொல்கிற ரேசிசம்ஸ்லாம் நடக்கும், இப்பயும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் அவங்களுக்காக நான் என் கலர் மாற்றிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ எதாக இருந்தாலும் போல்டாக ஃபேஸ் பண்ணணும், அவ்வளோதான். கிரேட். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ண ஸ்டேஜஸ்லாம் யார் கூடலாம் ஸ்டேஜ் ஷேர் பண்ணியிருக்கீங்க இவ்வளோ பெரிய ரெக்கக்னிஷனுக்கு அப்புறம்?
இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு தேவா சாரோட அந்த ஒரு மறக்க முடியாத அந்த ஒரு மொமெண்ட்லேருந்து நம்ம போயிடலாம். ஆ தேவா சாரோட மூமெண்ட் வந்து அது ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம். ஸோ நான் வந்து தேவா சார பார்க்கறதே ஒரு பெரிய விஷயம். நம்மலாம் தூரத்துலருந்து பார்த்துருவோமா அப்படின்னு நெனச்சேன் நாங்கலாம். என்னன்னா, அந்த மீனாட்சி மீனாட்சி சாங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்துட்டு அ அதெல்லாம் வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடான மூமெண்ட். ஏன்னா, அப்போ நான் வந்து இப்போ நம்ம சில பேர் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணா தான் அதுக்கான ரிசல்ட் அச்சீவ் பண்ணுவோம். ஆக்சுவலா அந்த பாட்டுக்கு நான் எக்ஸ்ட்ராவாவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன். என்னாச்சுன்னா, அந்த இன்சிடென்ட் இது ரியல் இன்சிடென்ட். என்னன்னா, அந்த பாட்டு வந்து அடுத்து நான் பாடப் போறேன். பிரேக் அப்புறம், அதான் லஞ்ச் பிரேக் அப்புறம் நான் அந்த பாட்டு பாடப் போறேன், பெர்ஃபார்ம் பண்றதுக்கு. அப்போ வந்துட்டு சரி நாங்க வந்து செட்ல நாங்க வந்து ரொம்ப சின்ன அப்போ வந்து ஒரு சின்ன பசங்க தான் இருந்தோம். இப்பயும் சின்ன பசங்க தான். அப்போ வந்துட்டு சின்ன பசங்களா இருக்கும்போது ஒரு இடத்துல உட்கார மாட்டோம். அடி வாங்கிட்டு சப்பு சப்புன்னு எல்லா இடத்துலயும் அடிலாம் வாங்கிட்டு இருப்போம். அப்போ வந்து நான் வந்து சும்மா என் ஃப்ரெண்டுக்கு போயிட்டு கில்மிஷாக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு போயிட்டு சும்மா சாதாரணமா ஃபோட்டோ எடுப்போம். அது மாரி ஃபோட்டோ எடுக்கும்போது ஒரு ஸ்டெப் மாரி இருந்துச்சு. அந்த ஸ்டெப்ல இருந்து இவளுக்கு ஃபோட்டோ எடுக்க நான் ஃபோட்டோகிராஃபராவே மாறி அப்படியே தடுக்கி விழுந்துட்டேன். விழுந்துட்டு சரியான அடி இந்த டைல்ஸ்ல பயங்கரமா அடி விழுந்துச்சு. ஐயோ! நான் செம்ம அழுக வேற. அழுது மூக்கெல்லாம் அடைச்சிருச்சு. என்ன பண்ட்டாங்க, எங்க ஈடி இருப்பாங்க. அவங்க வந்துட்டு இதெல்லாம் விடு நல்லா பாடப் போற பாருன்னு சொன்னாங்க. அதே மாரி நான் நல்லா பாடிட்டேன். அது வேற ஆக்சுவலா ஒரு பிரேக்கப் பண்ணி பேட்சப் பண்ற மாரி ஒரு சாங்கா. அந்த மாரி ஒரு சாங்க்கு அப்படி நான் ஒரு வேற ஃபீலிங்ல பாடுறேன். அதோட இது கனெக்ட் ஆயிடுச்சு. கனெக்ட் ஆயிட்டு தேவா சார் வந்து பயங்கரமா டச் ஆயிடுச்சு போல. எந்திரிச்சு நின்னு கை தட்டு இருந்தாரா, எனக்கு அத பார்த்தோனே தாங்க முடியல அழுதுட்டேன். அழுதா நான் வந்து வேற ஒரு காரணத்துக்காக அழுவுறேன். ஆனா அவங்க வந்துட்டு அவரு பயந்துட்டாரு. "ஏம்மா நல்லா தானம்மா பாடுனேன், ஏம்மா அழுத?" அப்படின்ற மாரி. அப்புறமா நாங்க நெறைய பேசினோம். அடுத்து திருப்பியும் மீட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சுச்சு. ஆனா அப்பயும் அவரு வந்து ரிமெம்பர் பண்ணி என்ன ரெகக்னைஸ் பண்ணி பேசினாரு. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அ அப்போ வந்து ஒரு ஒரு மெமோரியலான ஒரு பிரைஸ் குடுத்தாங்க நான் பாடும்போது. ஸோ அது வந்து இந்த பிரைஸ். காட்டிட்டேனா? ஓகே. அப்போ அந்த பாட்டு பாடிட்டு நான் அழுதுட்டு, "ரொம்ப அழகா பாடுறம்மா, கொஞ்சம் என் பக்கத்துல வந்து பாடுன்னு" சொல்லி, அவரு பக்கத்துல நின்னு அப்படியே பாடும்போதெல்லாம் அப்படியே கையெல்லாம் மிரண்டு போயிட்டேன் நானு. அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பாட்டு. நாள்தோறும் வீசும் பூங்காற்றைக் கேளு, என் வேதனை சொல்லும். நீங்காமல் எந்தன் நெஞ்சோடு நின்ற உன் ஞாபகம் கொள்ளும். தன்னந்தனியாக சின்னஞ்சிறு கிளி தட்டித் தாவிக்கையில் கண்ணில் மழைத் துளி. இந்த நேரம் இன்று மாறுமோ? ஓ, ஓ, காதலி, காதலி, காதலில் தவிக்கிறேன். தேங்க் யூ. வாவ்! அவ்வை சண்முகி, கமல் சார், மீனா மேம், தேவா சார் மியூசிக். ம். எல்லாமே வந்து பயங்கர ஹிட்டான காம்போ அந்த படத்துல. அதுவும் நல்ல ஒரு பயங்கரமான பிட்ச். கிரேட். இப்ப இத தொடர்ந்து மியூசிக் ஜர்னில உங்க கூட டிராவல் பண்ண யார் யார் கூட டிராவல் பண்ணியிருக்கீங்கன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ம். என்னெல்லாம் ஃபாரின் கண்ட்ரீஸ் டிராவல் பண்ணியிருக்கீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஆ, இதுக்கு சரிகமாப்பா வந்து எனக்கு என்ன அளவுக்கு அங்கீகாரம் குடுத்துருக்குன்னா, பிளேபேக் சிங்கர் கூட நானும் சேர்ந்து பாடுற ஒரு சான்சஸ்லாம் நெறையா அதாச்சும் நான் பர்ட்டிகுலரா சொல்லல. ஒரு பிளேபேக் சிங்கர்னாலே அது ஒரு பெரிய விஷயம். அட் த ரெக்கார்டிங் தியேட்டர் அது நம்ம ஒரு பாடுறது நம்மள முழுசா அந்த மைக்கு நம்ம அர்ப்பணம் பண்ணி பண்ணணும். ஸோ அந்த மாரி பாடுனவங்க கூடலாம் நானும் நெறைய பேர் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்டேஜ்னா. ரொம்ப ஒரு மனத்துக்கே ரொம்ப நெனச்சு பார்க்கும்போதெல்லாம் ஜாலியா இருக்கும். ஜாலி அப்டின்ட்டு. அது மாரி எஸ்பிபி சரண் சார் அவங்க கூட அது வந்து ஒரு விஷயம் என்னன்னா, நான் ஒரு தடவ போம்போது ஒரு ஷோக்கு போம்போது இன்-இயர்ஸ் மிஸ் பண்ணிட்டேன். நான் எடுத்துட்டு போல. இன்பில்டா மறந்துட்டு போயிட்டேன். ஸோ அப்போ வந்துட்டு இன்-இயர்ஸ் வேற கிடைக்கல. அந்த ஆடியோ டீமும் வச்சிருக்கல.
நான் வந்து ஓகே என்னடா இது நம்ம இனியர் சிலம்பம் பாடணும் கன்றாவே இருக்க போதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து எஸ்பிபி சரண் சார் வந்துட்டு எனக்கு ஒரு இனியர்ஸ் குடுத்தாரு. குடுத்து இத யூஸ் பண்ண சொன்னா நானும் யூஸ் பண்ணேன். அப்புறம் தான் அது தெரியும். அது வந்து எஸ்பிபி சார் யூஸ் பண்ண இன்இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அது எனக்கு அப்போ எனக்கு தெரியல. பட் அந்த மாரி விஷயம்லாம் இந்த இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் தான் எனக்கு கிடைச்சுச்சு. எஸ்பிபி சரண் சார், யோகி அண்ணா, அப்புறமா இவரு மனோஜ் சார், அ முகேஷ் அண்ணா, மூக்குத்தி அண்ணா, அந்த மாரி நெறையா ஆர்டிஸ்ட் நெறையா அவங்களலாம் அவங்கலாம் என்னோட இன்ஸ்பிரேஷன். அவங்க கூடலாம் சேர்ந்து ஒரு ப்ர ஜாலியா அப்படியே பாடுனது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ நீங்க சின்ன வயசுலேருந்தே கர்நாடிக் படிச்சேன் அப்படின்னீங்க. ஸோ ம். ஸ்கூல் அப்படின்னாலே அங்க பிரேயர் சாங்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நம்மளும் அப்படியே ஸ்டார்ட் கனெக்ட் பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா? ஆமா. நான் வந்து எங்க ஸ்கூல்ல ஒரு பெர்சனல் சிங்கரா ஒர்க் பண்றேன். பெர்சனல் எடிட்டரா ஒர்க் பண்றேன். அ சில டைம் மியூசிக் டீச்சராவும் ஒர்க் பண்றேன். நான் ரொம்ப ப்ரவுட் அது எனக்கு. ஸோ அப்பலாம் வந்து பிரேயர் சாங்லாம் நான் மட்டும் தான் பாடுவேனே! நான் மட்டும் தான் இருப்பேனே! அப்போ வந்து ஒரே சாங் தான் கான்ஸ்டன்ட்டா பாடுவேன். இப்போ கூட எங்க ஸ்கூல்ல இருக்க எந்த ஸ்டூடண்ட் கிட்ட போய் என்னோட பேட்ச்ட்ட போய் கேட்டாலும், அந்த பாட்ட சொல்லுவாங்க. அந்த மாரி ஒரு கர்நாடிக் சாங் தான் அடிக்கடி பாடுவேன். அது பாடணுமா இப்போ? கண்டிப்பா. அது ம். என்ன பாட்டு? அடிக்கடி பாடுற பாட்டு அப்படின்னு. நீயாடும் அழகைக் கண்டு வேலோடி வருகுதையா நீயாடும் அழகைக் கண்டு வேலோடி வருகுதையா வேலாடும் அழகைக் கண்டு மயிலாடி வருகுதையா மயிலாடும் அழகைக் கண்டு மனமாறி போகுதையா மயிலாடும் அழகைக் கண்டு மனமாறி போகுதையா மனமாறி போவதைக் கண்டு மக்கள் கூட்டம் பெருகுதையா மனமாறி போவதைக் கண்டு மக்கள் கூட்டம் பெருகுதையா முத்தான முத்துக்குமரா முருகையா வா வா சித்தாடும் செல்வக்குமரா சிந்தை மகிழ வா வா தேங்க்யூ. நைஸ். இப்போ ஸ்கூல்ல நீங்க இத பாடி முடிச்சோனே எப்படி பிரின்சிபல் மேமு, உங்களோட கிளாஸ் டீச்சர்ஸ் எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க? அப்பைலேருந்து நீங்க கொஞ்சம் ஃபேவரட் ஸ்டூடண்ட் ஆயிட்டீங்களா? என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸே என்னோட ஸ்கூல் இருக்கவங்க தான். ஏன்னா, நான் வந்து இந்த பாட்டெல்லாம் இது ஒரு தடவ ஃபர்ஸ்ட்டு நான் பாடுனேன். பிரேயர் சாங்ல. எல்லாருக்கும் நான் பாடுவேன்னு தெரியும். பட் பிரேயர் சாங்க்குலாம் அப்ப தான் எனக்கே சான்ஸ் கிடைக்குது. இப்போ அப்படி உருட்டி பரட்டி எங்க மிஸ்லாம் வந்து வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு அப்ப தான் பாடுறேன். பாடிட்டேன். எங்க எங்க எங்களோட ஸ்கூல் சரித்திரத்திலேயே அசெம்பிளில பாடி யாருமே கிளாப் வாங்கல. நான் வந்து பாடுனோனே எல்லாரும் கை தட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. எனக்குனா பீதி ஆயிடுச்சு. நல்லா இருக்குன்றாங்களா? நல்லா இல்லன்றாங்களா? கிளம்புவான்னு எனக்கு தெரியல. அப்போ நான் வந்து அ அப்பதான் வந்து எனக்கு அந்த கைத்தட்டல் வந்து எனக்கு அப்படியே ஒரு ட்ரக் மாரி அப்படியே உள்ளலாம் ஏறி ஏறி அப்படியே என்னடா இது நல்லா இருக்கே! அப்படின்ட்டு அப்போலேருந்து தான் எனக்கு ஒரு ஆடியன்ஸ் மேல கான்சன்ட்ரேஷன் அந்த ஒரு திரும்புச்சு. அப்புறமா அடிக்கடி நான் வந்து பாடுவேன். அவங்களுக்கு போர் அடிச்சிருச்சு. அப்புறம் ஒரு பர்ட்டிகுலர் கிளாஸ் போனோனே கொஞ்சம் நெறையா இந்த கிளப்ஸ்லாம் நடக்கும். அப்போலாம் பாடுவேன். வருஷம் வருஷம் எங்க ஆனுவல் டேல நான் தான் கான்செர்ட் வைப்போம். ப்ரவுட்லி ஐ வில் சே நான் வந்து பாடுவேன். என்னோட என்னோட ஃபேன்ஸ் அவ்ளோ பேர் இருக்காங்க. என் கூட படிக்கிறவங்க. ஸோ நான் வந்து ஸ்டார் கிட்லாம் கிடையாது. நான் என்னதான் வந்து எத்தன எப்படி போனாலும், எந்த ஊர் போனாலும் கடைசில வந்து இங்க தான் மாட்டு வெடின்ற மாரி அவங்க எல்லாம் எங்க ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்லாம். அவங்க மரியாதைலாம் கிடையாது. வாங்கும்போது என்ன ரிக்ஷா தான் அடிப்பாங்க. போகும்போது என்ன ரிக்ஷா தான் அவ்வளோதான். நான் ரொம்ப ஆர்டினரி தான் ஸ்கூல்ல. ரொம்ப சீன்லாம் கிடையாது. ஆனா எங்க ஸ்கூல்ல வந்து ஆஃப்டர் சரிகமப்பான்னு ஒரு ஒரு பார்வை மாறுச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து பாடுவா. ஏதாச்சும் வேணா யூஸ் பண்ணிக்கோங்கம்மான்ற மாரி இருந்துச்சு. சரிகமபாக்கு அப்புறம் பர்ட்டிகுலரா வந்து நெறைய பேருக்கு என் மேல ஈர்ப்பு ஏத்துச்சு என்னோட டீச்சர்ஸ்க்கு. எங்க ஸ்கூல்ல இருக்க என் கிளாஸ் பசங்கலாம் இப்போ கேட்டா கூட அவ்ளோ வன்மத்த கக்குவாங்க. ஏன்னா வந்து அ எங்க தமிழ் மிஸ்லாம் அப்படி திட்டுவாங்க. ஆனா என்ன பார்த்தா அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, "உன்ன திட்டுறதுக்கே எனக்கு மனசு வரலம்மா." அப்படி சொன்னோனே அவங்கலாம் "பாத்தியா உனக்கு என்னம்மா" இப்போ கூட சொல்லுவாங்க, "உனக்கு என்னம்மா நீ வந்து உன்ன எந்த மிஸ்ஸும் திட்ட மாட்டாங்க. உனக்குனா வந்து அந்த மிஸ் குடுப்பாங்க, இந்த மிஸ் குடுப்பாங்கன்றாங்க." ஆனா ஆக்சுவலா அப்படிலாம் கிடையாது. இருக்கிற மார்க் தான் போடுறாங்க. இருக்கிறது தான் வச்சுக்கிறாங்க. பட் இருந்தாலும் டீச்சர்ஸ் அவ்ளோ சப்போர்ட் பண்ணுவாங்க. படிப்புல மட்டும் இல்லன்னு, இந்த பாட்டுலயும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லி, அவங்களே என்ன மோட்டிவேட் பண்ணுவாங்க. "அப்புறம் படிச்சுக்கலாம். நீ இப்ப பாடு." அப்படின்ற மாரி
டீச்சர்ஸ் அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. என்னோட கண்டிப்பா. ஏன்னா மியூசிக்ன்றது ஒரு அடிக்ஷன். அதுக்கு ஏஜே கிடையாது. எல்லாருமே அடிக்டட். இத தாண்டி ரிக்ஷிதா வந்து ஒரு மெலடி வாய்ஸ்லயே எல்லாரும் கேட்டுருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சா இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் அப்டின்னா என்ன? சேலஞ்சிங்ன்னு சொல்ல மாட்டேன். வெரி நியூ டூ திஸ்னா எனக்கு வெஸ்டர்ன் தான். ஏன்னா வந்துட்டு எனக்கு அது பாடுறதுக்கு நெறைய சான்சஸ் கிடைச்சதில்ல. ம். பேஸ் திங் அண்ட் வெஸ்டர்ன் திங்ஸ். ஏன்னா ஆ என்னோட வாய்ஸ்க்கு வந்து சூட் ஆவுற ஒரு பிட்ச்னா, அது வந்து ஹை பிட்ச் தான் இருக்கும். ஹை பிட்ச் அண்ட் கர்நாடிக் அப்புறம் மெலோடி சாங்ஸ் தான் என்னோட வாய்ஸ்க்கு கேட்கறதுக்கு நல்லாருக்கும். ஸோ வெஸ்டர்னும் பேஸ் திங்ஸும் பாடுறதுக்கு எனக்கு அவ்வளோ சான்சஸ் இல்ல. கண்டிப்பா அதுவும் டெவலப் பண்ணிட்டுருக்கேன். அடுத்த ஸ்டேஜஸ்ல பாடுவேன். உங்களோட டைம் குடுத்து, உங்களோட எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் எங்களோட வியூவர்ஸ்க்கு ஷேர் பண்ணதுக்கு தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ.